ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் ரொம்பவே ஒரு அதிரடியான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர இருக்குது. அது என்றைக்குன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி. ஆக்சுவலி இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வரும். அதில் ஜூன் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வர இருக்குது. அன்றைக்கி தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள். கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை இந்த வைகாசி மாதத்தில் 2வதாக வரக்கூடிய அமாவாசை. ஆமாங்க, இந்த வைகாசி மாதம் பிறந்த முதல் நாளும் அமாவாசை வந்தது, வைகாசி முடியக்கூடிய அந்த கடைசி நாளும் அமாவாசை வர இருக்குது. ஸோ இப்போ வர இருக்கக்கூடிய அமாவாசை வைகாசியில் 2வதாக வரக்கூடிய அமாவாசை. ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வரும், ஆனால் இந்த டைம் வைகாசியில் 2 அமாவாசை வந்திருக்கு. அதனால் இந்த வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் கடைசி நாளில் அமாவாசை வருதுல, அன்றைக்கி நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும். ஸோ அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் பெறக்கூடிய பலன்கள் கிரகங்கள் மூலிமா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதோடு இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு முக்கிய விஷயங்கிறது தெரியும். ஆனால் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பரிகாரமும் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நாள் இந்த நாள். அதனால் இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் அதெல்லாம் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சி இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்க போகுது. இது அடிமேல் அடி வாங்குற மாதிரி தான் ஒரு தலையெழுத்தை மாற்றும். இதுக்கு தப்பிக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எளிமையான ஒரே வழி உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரகங்களால் தானே எல்லாமே நடக்கும். அதனால் கிரக அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல உங்கள் ராசிக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியில் குரு, தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசயன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் வலுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையில் அமைகிறது. இப்படி கிரகநிலைகள் வலுவாக அமைகிறத தொட்டு தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற, வாங்க பார்ப்பீங்க. நிறைய யோசிக்கக்கூடிய திறமையுடைய கடக ராசிக்காரங்களே, நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையில் எதிர்ப்புகள் இருந்தது எல்லாமே உங்களுக்கு விலகி அது இருந்த இடம் தெரியாமல் காணா போகும். கடன் தொடர்பான பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இந்த அமாவாசையிலேருந்து தீரும். பல வகையான யோகங்கள் இந்த அமாவாசையில் ஏற்படுற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. உடல் ரீதியாக நோய்கள் இருந்தால் அதுவும் நீங்கி ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். அதோடு மனக்குழப்பம் இருந்தால் அது உங்களுக்கு நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது இந்த அமாவாசையிலேருந்து நிதானம் தேவை. ஏன்னா பிறர் உங்களை காலை வாரி விட வாய்ப்பு இருக்குது. அதனால் பிறரோடு பழகும்போது இந்த அமாவாசையில் நிதானம் உங்கள் ராசிக்கு தேவை.
அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு சூப்பராக முன்னேற்றமானது காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றமும் இந்த அமாவாசையில் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வேகத்தோடு வசூல் பண்ண முடியும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். அதனால் வியாபார தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள்ங்கிறது இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்தீங்கன்னா வெற்றி வாகையை உங்களுடைய உத்தியோகத்தில் சூட முடியும். போட்டிகள் இருக்கிறது மறையும். திருமண தொடர்பான காரியங்கள் கூட சாதகமான பலனை தரும். அதோடு திருமணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது பெரியவங்களை முன்னிறுத்தி நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இன்னும் சாதகமான பலன் இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்கிடையே இருந்த மனக்கசப்பு இந்த அமாவாசையில் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். அதோடு பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். பணவரவு கூடுறது, கடன் தொடர்பான பிரச்சனை தீர்றது, இந்த மாதிரி நிறைய ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு நடக்கும். அப்புறம் மனக்குழப்பம்லாம் இருந்தால் அந்த மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்திலிருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் இந்த அமாவாசையில் வந்து சேரும். தொகுதி மக்களெல்லாம் சந்திப்பீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய விஷயங்கள் எது வேணாலும் இப்போ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலைத்துறை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு லாபமான காலமாக இந்த அமாவாசையிலிருந்து சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த பணம் ஈஸியாக வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் கையெழுத்திடுவது, பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலையானது காணப்படும். அதோடு திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. ஸோ திறமையை காட்டுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப உங்கள் கடக ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க. இதோடு உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் சிலது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலிருந்து சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவிகள் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. தொழில் முன்னேற்றம் அதில் உண்டாகும். இதே பூசமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முயற்சிகள் அனைத்து வெற்றி பாதையில் செல்லுங்கிறதுனால நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த அமாவாசையில் சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை தவிர்த்தாலே நல்லா இருப்பீங்க. அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க அதை மெயினாக செய்திடுங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால் இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜூன் 14ஆம் நாள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்தி வாய்ந்த வைகாசி அமாவாசை வருது. மேலும் ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த நாள் பார்க்கப்படுது. அப்படியாக இந்த அமாவாசை உங்கள் ராசிக்கு கிரகங்கள் அமைகிறதை பொறுத்து இந்த பரிகாரம் செய்தால் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதில் கடக ராசிக்காரங்க வைகாசி அமாவாசையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நீங்கள் அடையிறது பண்ணணும். அதாவது அந்த ஆசையை அவங்க அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இந்த ஒரு விஷயம் உங்கள் ராசிக்காரங்க வைகாசி அமாவாசையில் செய்தீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களால் அடைய முடியும். மன மகிழ்ச்சியும் மனநிறைவையும் உங்களுக்கு பெற முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஆசைகளை கண்டிப்பாக இந்த அமாவாசையில் நிறைவேற்றுங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம்.
ஸோ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நான் போகிற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.